The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பரந்தாமனின் வாழ்வில் இப்படியொரு உயர்ந்த நிலை வரும் என கற்பனையிலும் நினைத்ததில்லை. ஏழை குடும்பத்தில் பிறந்து உணவுக்கே வழியின்றி வறுமை வாட்டிய நிலையில் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போதும் மனம் தளராமல் இருந்தார். வேலைக்கு சென்ற குடும்ப செலவுக்கு, தந்தையின் மருத்துவ செலவுக்கு போக மீதம் இருப்பதை சேமித்த நிலையில் சிறிய மளிகை கடை வைத்து நடத்தினார். தொழிலில் நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைத்தாலும் சிறுவயதிலிருந்து தான் விரும்பிய மாயாவை மட்டும் கரப்பிடிக்க இயலவில்லை என்பது மட்டும் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. சொந்தமாய் இருந்தாலும் டிகிரி படித்த பொண்ணை மளிகை கடைக்காரனுக்கு கொடுக்க முடியுமா? அரிசி பருப்பை பொட்டலம் கட்டவா இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சேன்? அவை இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல கம்ப்யூட்டர் வேலையில் மாசத்துக்கு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குற லட்சணமான பையனை, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளையத்தான் பார்க்கணும் என தான் பெண் கேட்டு அனுப்பியவரிடம் பெண்ணின் தந்தை சொல்லி அனுப்பியது பரந்தாமனுக்கு வருத்தத்தை கொடுத்தது. படிக்க விருப்பம் இருந்தும் வறுமையால் படிக்க முடியாமல் போனதால் மனம் விரும்பிய பெண்ணை மணக்க முடியாமல் போய்விட்டதே என நினைத்து கண் கலங்கினார். மாயாவின் தந்தை எதிர்பார்த்தது போலவே மாயாவிற்கு அமெரிக்காவில் வேலை பார்க்கும் மாப்பிள்ளை அமைந்தது. முதல் காதலை முற்றிலும் மனதை விட்டு அழிக்க முடியாது என்பது புரிந்தாலும் மாயாவை திருமணம் செய்த மாப்பிள்ளையை விட ஒரு படி உயர்ந்து காட்ட வேண்டும் என உறுதியாக முடிவு செய்த பரந்தாமன் இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்தார். சாதாரண ஏழை குடும்பத்தில் பெண் கேட்டு வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டார். ஆண் பெண் என குறையின்றி குழந்தைகள் பிறந்தனர். குழந்தைகளை அதிக கட்டணத்தில் சிறந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். குழந்தைகளும் அதற்கேற்ப படிப்பில் சிறந்து விளங்கினர். மகனுக்கு படிப்பு முடிந்ததும் ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது. தந்தைக்கேற்ற தனையனா சிறப்பாக வேலை செய்ததோடு மேலும் படித்து தனது நிலையை உயர்த்தியதால் சிஐஓ லெவலுக்கு உயர்ந்தவன் தனது புதிய மென்பொருள் கண்டுபிடிப்பால் அமெரிக்காவில் இருந்த தான் வேலை பார்த்த கம்பெனிக்கு பங்குதாரராகி அதிக லாபங்களை ஈட்டினான். பிறந்த ஊரில் அரண்மனை போன்ற வீட்டை கட்டி புண்ணிய அர்ச்சனைக்கு ஹெலிகாப்டரில் சென்று ஊரிலேயே இறங்கினான். பரந்தாமனின் மகன் கம்பெனியில் தான் மாயாவின் கணவர் வேலை செய்கிறார். தனது கணவரது முதலாளி நாம் திருமணத்திற்கு ஏற்காமல் நிராகரித்தவர் மகன் என்பதை அறிந்தபோது அதிர்ச்சி அடைந்தாள். தனது ஒரே மகளை பரந்தாமன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் நாமும் முதலாளியாகி விடலாம் என யோசித்து உறவுகள் மூலம் வலை வீசினாள். 10,000 கோடி மதிப்புள்ள இந்த கம்பெனியோட முதலாளி நான் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன கிராமத்தில் ஒரு சாதாரண மளிகை கடைக்காரர். அதிகமாக உங்களை மாதிரி படிக்காதவர். அழுக்கு துணியோட வேலை செய்யல. அவரை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்காது. டிகிரி லெவலில் படிச்சுட்டு அமெரிக்காவில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற உங்கள் குடும்பத்தில் பெண் எடுக்கிற தகுதி அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சம தகுதி பார்க்கிற நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி வரன் பார்க்கிறது தான் நல்லது என பரந்தாமனின் மகனும் கம்பெனி முதலாளியுமான வருண் கூறிய போது தலை கவிழ்ந்து கை கட்டி நின்றாள் மாயா. எனது தந்தையை மதிக்காத உங்களை நானும் மதிக்க மாட்டேன். ஆனாலும் உங்களது தந்தையைப் போல மற்றவர்கள் மனம் புண்பட மதிக்காமல் பேசி அனுப்பாமல் நான் சாதாரணமானவனின் மகன் என்பதால் உங்களது தகுதிக்கு இணையான தகுதி எனக்கில்லை என நேரடியாக பேசாமல் மறைமுகமாக பழையதை ஞாபகம் வர வைத்து நின்று அனுப்பியதில் பரந்தாமன் தன்னை பெண் கேட்டு தந்தை இல்லை என சொன்னபோது அவருக்கு வலித்தது தற்போது மாயாவிற்கும் வலித்தது.